ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பாட்டாளி மக்கள் கட்சியின் 45 வருட கோரிக்கையான வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வேண்டும், மற்ற ஜாதியினருக்கு அவரவர் எண்ணிக்கைக்கேற்ற வகையில் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தும் வகையில் இன்று கடலூர் மாவட்ட தலைநகரத்திலே கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இதே போன்ற ஆர்ப்பாட்டம் மொத்தம் இருக்கிற 38 மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் இன்று நடைபெறுகிறது. சென்னையிலே எங்களது தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்குகிறார். இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் என்னவென்றால், அரசாங்கம் சென்ற முறை எங்களுக்கு தனி ஒதுக்கீடு 10.5% கொடுக்கிறேன் என்று சொல்லி அதை அறிவித்து சட்டமன்றத்திலும் நிறைவேற்றி, சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த கோரிக்கையை உடனடியாக கவர்னரிடத்திலும் கையொப்பம் பெற்று கெசட்டிலும் அறிவித்தார்கள். அது சட்டமாக்கப்பட்டது என்று சொல்லி இருக்கிற நேரத்தில் தேர்தலுக்கு பிறகு வந்த திமுக அரசாங்கம் அதை ஒரு நபர் மூலமாக தடை உத்தரவு வாங்கி அதை தள்ளுபடி செய்துவிட்டது. டாக்டர் ஐயா அவர்கள் பல முறை இந்த முதலமைச்சரை கெஞ்சி கேட்டுக்கொண்ட பிறகும் செய்து தருகிறேன் என்று சொன்னாரே தவிர 6 மாதங்களுக்கு மேலாகியும் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. எனவேதான் இந்த அரசாங்கத்துக்கு தெரிவிக்கின்ற வகையிலே ஒரு சாத்வீகமான கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்று நடத்துகிறோம். இதற்கு அவர்கள் பதில் சொல்லவில்லை என்றால் பிறகு எங்கள் பாணியிலே நாங்கள் அந்த போராட்டத்தை தொடங்குவோம். உங்கள் பாணியில எந்த மாதிரி போராட்டம்? அது சென்ற முறை காட்டியிருக்கிறோம் பல போராட்டங்களை. அந்த வகையிலே போராட்டங்களில் இறங்குவோம். தீர்மானம் நிறைவேற்றதா திமுக அரசு தடுத்து நிறுத்தியது, அவங்களே எப்படி நம்புறீங்க? நாங்கள் நம்பல. எங்கள் கூட்டத்தை அலட்சியப்படுத்தி விட்டு அவர்கள் தேர்தலையோ மற்றதையோ சந்திக்க முடியாது. இந்த ஓட்டு பெரும்பான்மையான ஜாதி நினைத்தால் இவர்களை நிர்மூலமாக்கி விடலாம் என்பதைத்தான் இன்றைக்கு வலியுறுத்துகிறோம்.